ராவணா அடுத்தவனை கெடுத்தும் அடுத்தவனை குத்தம் சொல்லியும் ஃபாலோ செய்யத்தின பிணந்தினி கழுகு. ஆமா, நான் பிணந்தனி கழுகுதான். எந்த மாதிரி பிணந்தனி கழுகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூதாட்டத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மைண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த பிணத்தை தின்ற கழுகு நான் தான். அவன் நேத்துக்கு என்ன பத்தி பேசியிருக்கான்டா? மாமா, நான் எங்க உன்னை பத்தி பேசினேன்? அவன் பண்ணின தப்ப பத்தி தானே பேசினேன். என்ன மாம்சு கமெண்ட் பண்ற எல்லாமே ஃபேக் ஐடி. இது அவனோட வேலைதான் இருக்கும் பாத்துக்க. ஆமா, இது என்னோட வேலை தான். ஒரு 10-15 ஐடி ஃபேக் ஐடியை ஓபன் பண்ணி அவனை மாதிரி ஃபாலோஸை ஏத்திட்டு இருக்கேன். குடி நாட்டுக்கு வெட்டியும் கேட்டு சொல்லிட்டு மது விற்கிறானுங்க. சிகரெட் பையில இருக்கு கேன்சர் வரும்னு அதே விற்கிறானுங்க. பெப்சி கோகோ கோலா எல்லாம் கேடுன்னு தெரிஞ்சும் அதை ப்ரொமோஷன் வேற பண்றானுங்க. அதெல்லாம் இவன் கேட்க மாட்டானுங்க. மாமா, நான் இதை தட்டி கேட்டேன்னு வையேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா உனக்கு இது கிடைக்காது. நீ அதை வச்சுதானே வாழ்ந்துகிட்டு இருக்க. சிகரெட்டுக்கு யாரடா ப்ரொமோஷன் பண்றா? தற்குறி. இப்ப சோசியல் மீடியா இருக்கனால நிறைய பாவப்பட்டவங்களும் திறமையால மேல வர்றாங்க. எல்லாரும் ஒன்னும் திறமையால வரல. சில பேர் இவனுங்கள மாதிரி துரோகம் பண்ணி வரானுங்க. அப்படி ஒருத்தன் தான் நம்ம பிளாக் ராவணன். இப்போதான் மாமா நீ தெளிவா பேசியிருக்க. சூப்பர் மாமா. ராவணா, அண்ணன் நான் சொல்றேன், உனக்கு உண்மையான ஃபாலோவர்ஸ் 10 பேரு உனக்கு பர்சனலா உனக்கு மெசேஜ் பண்ணி இந்த கேம் ப்ரமோஷன் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொன்னா விட்டுரு. இவனுக்கு எல்லாம் போய் இதுக்கு இவனும் அழகாக செய்வானுங்க. அனட்டும் தம்பி வா வேலையை பாரு விட்டுரு. இப்போ உன் வாயில இருந்தே வருது இல்ல, அப்போ உனக்கே தெரியுதுல்ல இது தப்புன்ட்டு. அப்போ தம்பி தப்பு பண்ணா சொல்லணும்ல. நீ அண்ணன் இல்ல, ஏன் சொல்லாம அவனுக்கு ஜாலரா தட்டிட்டு இருக்க?